ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த ப்ளவுஸோட சைஸ் பார்த்தீங்கன்னா 40 இன்ச்சு. ஆல்ரெடி இந்த 40 இன்ச்சுக்கு நான் உங்களுக்கு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஒரு டிப்ஸ் நான் சொல்லியிருந்தேன். இவங்களுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா நேராகவும் இருக்காது, சரிஞ்ச மாதிரியும் இருக்காது, ஒரு மாதிரி பள்ளமாக அப்படியே மேடாக வந்திருக்கும். அந்த மாதிரி தான் இவங்களுடைய ஷோல்டர் இருக்குது. இவங்களுடைய சைஸுக்கு பார்த்தீங்கன்னா நான் கழுத்தகலம் 2 இன்ச்சு வச்சுருந்தேன். அதுவே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 2 இன்ச்சுங்கிறது 2 இன்ச்சு கிடையாது, கட்டிங் அளவு தான் 2 இன்ச்சு. தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 2.5 இன்ச்சு கிடைச்சிரும். ஓகேங்களா, அந்த அளவுக்கு வச்சேன். அவங்களுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே கை சைடு வழியா கலண்டே வந்துட்டு இருந்ததா, அதனால இவங்களுடைய ஷோல்டர் பார்த்தீங்கன்னா பள்ளமா மேடா வந்திருக்கனால இவங்களுக்கு இப்போ நான் கழுத்து அகலம் 1.5 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, அப்போ தச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு 2.25 இன்ச்சு கிடைச்சிரும். இன்னும் சில சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, 40 சைஸுக்கு 2 இன்ச்சு போதுமா, இது சரியா வருமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. நிறைய சப்ஸ்கிரைபர் பண்ணக்கூடிய தப்பு எதுன்னு பார்த்தீங்கன்னா, எடுத்திருக்கக்கூடிய அந்த ரெடி அளவையே கட் பண்ணிடுறாங்க. இப்போ உதாரணத்துக்கு ஒரு 2.5 இன்ச்சு கழுத்தகலம் ரெடி அளவு வருது அப்படின்னா அதே 2.5 இன்ச்சே கட் பண்ணோம் அப்படின்னா தைக்கும் பொழுது நம்மளுக்கு 1/2 இன்ச்சு சேர்த்து 3 இன்ச்சா வந்துடும். ஓகேங்களா, ரெடி அளவு என்ன வருதோ அதுல இருந்து ஒரு 1/2 இன்ச்சை கம்மி பண்ணி தான் நம்ம கட்டிங் அளவு எடுத்துக்கணும். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான அளவு. ஓகேங்களா, இப்போ இவங்களுடைய ரெடி அளவு உதாரணத்துக்கு 2.5 இன்ச்சு வருது அப்படின்னா அந்த 2.5 இன்ச்சே நம்ம கட் பண்ணக்கூடாது, 2 இன்ச்சு தான் கட் பண்ணணும். ஓகேங்களா, கண்டிப்பாக இந்த டிப்ஸ் தெரியாதவங்க தெரிஞ்சுக்கங்க. அதே சமயம் அந்த 40 சைஸுக்கான ஷோல்டர் அவங்களுடைய உடம்பு பகுதியில் ஷோல்டர் எந்த மாதிரி இருக்குதுன்னு செக் பண்ணி பாருங்க. ஓகேங்களா, ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா ஷோல்டர் நார்மல் அளவில் இருந்தது, ஒரே நேர்கோடாக இருந்தது அப்படின்னா நம்ம கட்டிங் அளவு 2 இன்ச்சு எடுத்துக்கலாம், 2.25 இன்ச்சும் எடுத்துக்கலாம். 2.5 இன்ச்சு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு சிலருக்கு அந்த கழுத்து பகுதியில் பொருந்தின மாதிரி இருக்கும், சிலருக்கு அப்படியே கீழே இறங்கி லூஸ் விழுக ஆரம்பிச்சிரும். ஓகேங்களா, 2.25 அதுக்கு மேலே போகவே கூடாது. ஆனால் 2 இன்ச்சே நம்மளுக்கு கரெக்டாக தான் இருக்கும். ஓகேங்களா, இன்னும் சில பேருக்கு அந்த 40 சைஸுக்கு ஷோல்டர் பார்த்தீங்கன்னா அப்படியே சரிஞ்ச மாதிரி இருக்கும். அவங்களுக்குலாம் ரொம்ப டீப் நெக்லாம் போட்டோம்னா, டீப் நெக்லேயே கழுத்தகலம் ரொம்ப டீப்பாக போட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு நல்லா இருக்காது. இப்போ நான் தைக்கக்கூடிய இந்த கஸ்டமரோட ஷோல்டர் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நானே இந்த மாதிரி ஷோல்டரை பார்த்ததே இல்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்த்துருக்கேன். அப்படியே பள்ளமாக மேடாக வந்திருக்கு. ஓகேங்களா, இதுதான் ஃபைனலாக இந்த கஸ்டமருக்கு நான் தச்சு கொடுக்கக்கூடிய ப்ளவுஸு. இது கரெக்டாக இருந்தால் மட்டும்தான் அடுத்து தைக்கக்கூடிய ஆர்டர்ஸ் என்கிட்ட கொடுப்பாங்க. ஓகேங்களா, அதனால இந்த 40 சைஸுக்கு நான் கழுத்து அகலம் கரெக்டாக 1.5 இன்ச்சு தான் நான் எடுத்திருக்கேன்.